1857 புரட்சிக்கெல்லாம் முன்னோடியாக அப்புரட்சிக்கு ஒரு ஒத்திகை போல அந்த புரட்சிக்கு பல படிப்பினைகளை தருவதாக அமைந்த நிகழ்ச்சி தான் 1806ஆம் ஆண்டு தமிழகத்தின் வட எல்லையில் வேலூரில் நடந்த சிப்பாய்களின் கிளர்ச்சி. பல அம்சங்களில் 1857 எழுச்சியை ஒத்திருந்த வேலூர் கிளர்ச்சி சில மணி நேரங்களில் ஆங்கிலேயர்களால் நசுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்களின் ரத்தம் வேலூர் கோட்டைக்குள்ளிருந்து வெளியே தேசத்தின் தெருக்களில் தெரித்து விழுந்தது. துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இந்திய இராணுவம் மற்றும் போலீசின் உதவியோடுதான் வெள்ளையனால் ஆள முடிந்தது. மக்கள் எத்தனைதான் போராடினாலும் இராணுவம் கட்டுப்பாட்டுடன் வெள்ளையனுக்கு ஆதரவாக இந்திய மக்களை சுட்டுக் கொண்டிருந்தால் அவன் நிம்மதியாக ஆண்டாண்டு காலத்துக்கும் ஆண்டு கொண்டிருப்பான். உனக்காக எங்கள் சொந்த மக்களை சுட முடியாது என இராணுவம் மறுத்த போதுதான் அவன் மூட்டையை கட்டத் தொடங்கினான். உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் இந்த குணத்தை இந்திய சிப்பாய்களின் அடிமனதில் ஆழ வேரூன்றிய முதல் கைகள் வேலூர் சிப்பாய்களின் கைகள்தான். வேலூர் புரட்சிக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, திப்புவின் வாரிசுகள் சிறை வைக்கப்பட்டிருந்த வேலூர் கோட்டைக்குள் இருந்த அரண்மனையின் வெளிவாயில்கள் முற்றிலும் இந்திய சிப்பாய்களால் மட்டுமே காவல் காக்கப்பட்டன. திப்புவின் மக்களும் அவர்களோடு இருந்த நூற்றுக்கணக்கான அவர்களது உறவினர்களுக்கும் இந்திய சிப்பாய்களுக்கும் இடையேயான நெருக்கமான நல்லுறவு இருந்தது. திப்புவின் 3வது மகன் மொஹைதீனும் 4வது மகன் மொய்சுதீனும் இந்த நல்லுறவை கலக உணர்வாக மாற்றிட தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார்கள். இரண்டாவதாக, இந்திய சிப்பாய்களுக்கும் சுபேதார் பதவிக்கு மேல் எந்த பதவியும் உயர்வும் கிடையாது. அப்படி பதவி உயர்வு பெறும் இந்திய அதிகாரிகளையும் கூட ஆங்கில அதிகாரிகள் மதிப்பது கிடையாது. ஆங்கில படையில் இந்திய சுபேதாரும் ஜமேதாரும் பெறும் சம்பளத்தை விட ஹைதராபாத்தின் நிஜாம் படை சிப்பாய் பெறும் சம்பளம் மிக அதிகம். இது பற்றிய புலம்பலும் பிரத்தியும் சிப்பாய்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. திப்புவின் மகன் ஆட்சியை பிடித்ததும் சிப்பாய்களின் சம்பளம் 2 மடங்காக உயர்த்தப்படும் என்ற சிப்பாய்கள் மத்தியில் ஒரு கருத்தும் இருந்தது. மூன்றாவதாக, சென்னை இராணுவ தளபதியாக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட சார் ஜான் கிரௌட்டோ மெட்ராஸ் ரெஜிமெண்டில் இராணுவ நடைமுறைகள் ஒன்றும் சீராக இல்லை என்று குறைப்பட்டார். 1805 நவம்பர் 14 ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்தார். காலாட்படை மற்றும் பீரங்கிப்படை வீரர்கள் புதிய மாடல் தொப்பியை அணிய வேண்டும் என்று பணிக்கப்பட்டது. அது பார்ப்பதற்கு கிறிஸ்துவர்கள் அணியும் வட்டத்தொப்பி போல இருந்தது. மற்றும் எல்லா வீரர்களும் அணிவகுப்பின் போது சுத்தமாக முகச்சவரம் செய்து வர வேண்டும். மீசை வைத்திருந்தால் மீசின் அளவு மற்றும் வடிவத்தில் ஒழுங்கிருக்க வேண்டும். யாரும் நெற்றியில் திடீரோ காதுகளில் கடுக்கனோ அணிந்திருக்கக்கூடாது என்று அந்த உத்தரவு கூறியது. புதிய தொப்பிகள் வழங்கப்பட்ட போது சிப்பாய்கள் அதை ஏற்றுக்கொள்ள உறுதியாகவும் வெளிப்படையாகவும் மறுத்துவிட்டார்கள். வேலூர் கோட்டையில் நடைபெற்ற ரகசிய கூட்டங்களில் இந்திய அதிகாரிகள் சுபேதார் ஷேக் ஆதமும் ஜமேதார் ஷேக் ஹுசைனும் கிளர்ச்சி தலைவர்களாக பொறுப்பேற்க முடிவு செய்யப்பட்டது. சிப்பாய்கள் 1806 ஜூலை 10ஆம் நாள் தாக்குதலை தொடங்க முடிவு செய்தனர். அன்றைய தேதியில் கோட்டைக்குள் நம்ம சிப்பாய்கள் 1800 பேரும் ஆங்கிலேயர்கள் 400 பேரும் இருந்தனர். வெளிப்பார்வைக்கு கோட்டை வெகு அமைதியாக இருந்தது. நள்ளிரவு கடந்து 2 மணிக்கு இதுதான் சரியான சமயம் என்று செய்தி பரப்பப்பட்டது. கூடுகளில் இருந்து சிறுத்தைகளென புறப்பட்டன சிப்பாய்கள். முதல் வேலையாக ஆயுத கிடங்கின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து துப்பாக்கிகளையும் கத்திகளையும் வேண்டுமளவு கையில் எடுத்தனர். அடுத்த இலக்காக கோட்டையின் மெயின் கேட்டை காத்து நின்ற ஆங்கில காவலாளர்களை சுற்றி வீழ்த்தி அவ்வாயிலை தம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அங்கிருந்து ஆயுத கிடங்கையும் கைப்பற்றினர். அடுத்த கட்டமாக ஐரோப்பிய குடியிருப்புகளை சுற்றி வளைத்தனர். ஆங்கில முதன்மை காவலர்கள் மற்றும் படைப்பிரிவுகள் மீதும் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தினர். ஊர் உறங்கும் நிசப்தமான அந்த நிலா இரவை கிழித்து கொண்டு வெடிச்சத்தங்களும் மனித அலறல்களும் காற்றில் தெரித்தன. எங்கும் புகைவாடை பரவியது. மற்றபடி கோட்டை கைப்பற்றப்பட்டு சிப்பாய்கள் கட்டுப்பாட்டில் வந்து சேர்ந்தது. இளவரசர் மொய்சுதீன் சிப்பாய்களுக்கு தலைமை ஏற்கவும் கிளர்ச்சி வெற்றிகரமாக முடிந்துவிட்டதும் சிப்பாய்களது சம்பளத்தை 2 மடங்காக உயர்த்துவதாகவும் அவர் வாக்களித்தார். பொழுது விடிய தொடங்கிய போது வேலூர் கோட்டையின் மீது வெள்ளைக்காரன் கொடிக்கு பதிலாக திப்பு சுல்தானின் கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தது. கோட்டையில் கொடியேறியதும் அக்காட்சியால் வெறிகொண்டு சிப்பாய்கள் கூத்தாடினர். அதில் ஒரு பகுதியினர் ஐரோப்பிய அதிகாரிகளின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடிக்க ஆரம்பித்தனர். கிளர்ச்சி தலைவர்களால் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஆணை அதிகாரி சர் ராபர்ட் ரோலோ
தனது 19வது படைப்பிரிவை திரட்டி கொண்டு காலை 9 மணிக்கு வேலூர் கோட்டைக்கு வந்து சேர்ந்தான். அப்போதும் அங்கே குழப்பம் நீண்டு கொண்டுதான் இருந்தது. சிப்பாய்கள் பலர் கொள்ளையடிப்பதிலும் அதை பங்கிடுவதிலும் பங்கை தூக்கி கொண்டு கோட்டைக்கு வெளியே ஓடுவதுமாக இருந்தனர். 3 பெரிய வாயில்களும் அகல திறந்து கிடந்தன. எந்த சிரமமும் இல்லாமல் கிளர்ச்சி படையுடன் உள்ளே நுழைந்தான். எதிரே கண்ட ஒவ்வொரு இந்திய சிப்பாயையும் சுட்டு தள்ளியபடியே அவனது படை முன்னேறியது. இரு தரப்பும் கடுமையாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இரு தரப்பிலும் கடுமையான உயிர் சேதம் ஏற்பட்டது. இச்சமயம் ஆற்காட்டிலிருந்து குதிரைப்படை பீரங்கிகளும் வந்து சேர்ந்தன. கோட்டை முற்றிலுமாக கில்லஸ்பியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. காலை 2 மணிக்கு தொடங்கிய கிளர்ச்சி காலை 10 மணிக்கு அடக்கி ஒடுக்கப்பட்டு விட்டது. கிளர்ச்சியின் போது 100 ஐரோப்பிய வீரர்களும் 14 அதிகாரிகளும் சிப்பாய்களால் கொல்லப்பட்டனர். கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட போது 9 இந்திய அதிகாரிகள், 14 ஐரோப்பிய அதிகாரிகள், 168 ஐரோப்பிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக கில்லஸ்பி மதிப்பிட்டார். 76 ஐரோப்பியர் படுகாயமடைந்திருந்தனர். கிளர்ச்சியின் களப்பலியான இந்திய சிப்பாய்கள் பற்றி ஆகச் சரியான மதிப்பீடு எதுவும் கிடைக்கவில்லை. 350 பேர் என்றும் 800 பேர் என்றும் வேறு வேறு தகவல்கள் கூறுகின்றன. கோட்டைக்கு வெளியே கொல்லப்பட்டவர்களின் போக கோட்டைக்குள்ளிருந்து மற்றும் 800 இந்திய சிப்பாய்களின் சடலங்கள் வெளியில் கொண்டு செல்லப்பட்டதாக த மிலிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் த மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் பைலட்ஸ் எனும் நூல் கூறுகிறது. ஏழை விவசாயிகள் வீட்டு பிள்ளையான அந்த சிப்பாய்களின் ரத்தம் வேலூர் மண்ணில் கலந்து சுதந்திர பயிருக்கு உரமாக பாய்ந்தது.